ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஆனியன் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு வடச்சட்டி வச்சு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. ஒரு கட்டி பூண்டு இந்த மாதிரி உரிச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்து நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு வணக்கணும் அப்படின்னா, வெங்காயத்தோட கலர்லாம் சேஞ்ச் ஆகி தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி இருக்கணும். இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இதை எடுத்து ஒரு தட்டத்தில் தனியாக நம்ம மாற்றி ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மறுபடியும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இல்லைங்களா? அடுப்பில் அதே வடச்சட்டி வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த கார சட்னி தோசைக்கு சூப்பராக இருக்கும். வெங்காயம் பூண்டு சாப்பிடும்போது இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.